இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியா, யாரும் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களா? இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்கன்னா உங்களை என்ன செய்யலாம்? 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்னு சொல்றேன், அப்புறம் தனித்து போட்டியானு கேட்டேன். அப்படி என்ன பதில் தர்றது? சரி போறேன், எங்க இருப்பா போறேன், யாரோட போலாம் சொல்லுங்க. உங்க கூட எல்லாம் போறேன்லான்னு அது இல்ல. அது ஏன் பேசி அது எத்தனை தடவை அதே பதில சொல்றது? வேற ஸ்டாலின் தொடரட்டும் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடரட்டும், நாடு சுடுகாடா மாறட்டும்ங்கிறதா, வேற நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை விடுங்க. அது அவங்கவுங்க எல்லாருமே அவங்க ஆட்சியை தக்க வைக்க நினைப்பாங்க, இவங்க ஆட்சியை மறுபடி அமைக்கணும்னு நினைப்பாங்க. எங்களை மாதிரி பிள்ளைங்கள் இது ரெண்டையும் ஒழிச்சிட்டு புதுசா ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைப்போம். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கரூர் செய்தியாளர்கள் இன்னைக்கு அந்த கேஸ் அவங்க பேர்ல தான் போட்டுருக்காங்க. அவங்க பேர்ல இன்னும் நாளில் அவங்க இன்ஃபர்மேஷன் இன்னும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் கருத்து சுதந்திரம் தான். அதுலேயே செய்தியாளர்களை தாக்கி இது பண்ணுறது, அவங்க கருத்தை சொல்ல விடாமல் கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. இதில் நம்ம சும்மா வெறும் வெற்றி சொல்ல வச்சுருக்கோம். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், இதெல்லாம் ஊடக உரிமை, ஊடக சுதந்திரம்லாம் சும்மா வெற்றி சொல்ல வச்சுருக்கோம். அந்த செயல் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவங்க இப்போ அந்தப்பவே நான் அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சிருந்தேன்.